அப்போஸ்தலர் 10:35. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாதி ராஜாவே, நாங்கள் உமக்கு உகந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாக்கு பண்ணி, அந்த உகந்தவனுக்குரிய நன்மைகளை, உகந்தவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் தொடர்ந்து எங்கள்கிட்ட அறிவிப்பாய் சொல்லி அதை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உமக்கு பயப்படவும், நீதியை செய்யவும், உகந்தவனை வாழ்ந்து நாங்கள் ஒவ்வொரு நன்மை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும். வார்த்தையை வாசித்திருக்கிறோம். இந்த வார்த்தையில் 4வது முறையாக இந்த நாள் கர்த்தர் எங்களோடு பேசும் இடைபெறும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எந்த விதத்தில் மந்தாரம், தூக்க மயக்கல் எதுவும் அணுகாவிடிக்கு வேலெடுத்து காத்துக்கொள்ளும். ஏசப்பா, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய பாதபடியில் வார்த்தை கேட்குற பிள்ளையும் வார்த்தை சொல்லுற அடிமை பலப்படுத்தும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய ஆண்டவராய் தெய்வம் இந்த நாள் கூட தொடர்ந்து நம்மளோட பேசி வருகிற காரியங்கள், பயந்திருந்து நீதியை செய்கிறவன் உகந்தவன். இந்த காரியங்களை குறித்து நாம் பேசி தேவனுடைய சமூகத்தில் தியானித்து வருகிறோம். அருமையான கொர்நேலியு, எபேத் மேலேக்கு, அபிமெலேக்கு, இந்த 3 அந்நிய மனுஷனை குறித்து தியானித்தோம். இந்த நாளோட ஒரு அந்நிய மனுஷனாகிய மற்றும் ஒரு 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதி கர்த்தரே வியந்து புகழ்ந்த ஒரு 100க்கு அதிபதி. கர்த்தரே ஆச்சரியப்பட்டு அனைத்து இஸ்ரவேலரை பார்த்து விசுவாசத்தில் இவனைப் போல இல்லை என்று சொல்லி புகழ்ந்த ஒரு 100க்கு அதிபதி. கர்த்தரே இந்த 100க்கு அதிபதிக்கு இம்மைக்குரிய அவனுடைய வேண்டுதலையும் கொடுத்து மறுமைக்குரிய அவனுடைய ஆஸ்வாதத்தையும் அன்றைய தினமே ஆண்டவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு 100க்கு அதிபதி யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த 100க்கு அதிபதி லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் நம்ம வாசிக்கிறோம். இவனுக்கு பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் இவன் ஒரு தேவனுக்கு பயந்தவன், இவன் தேவன் நீதியை செய்தவன், இவன் உகந்தவனாய் மாறி போனான். வேதத்தில் அவன் ஒரு உகந்தவன் சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் அப்போஸ்தலர் 10:35 படி அவனுடைய செயல்கள் உகந்ததாக இருந்தனால அவன் ஜெபத்திற்கும் பதிலை பெற்றுக்கொண்டான். மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் வேதத்தில் அவன் பெற்றுக்கொண்டதை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்கிறோம். வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உன்னிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11, 12 இந்த 2 வசனம் இந்த லூக்காவில் கொஞ்சம் விடுபட்டிருக்கும். அதை மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 8, 11, 12. அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து
பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோட பங்கியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர்தாமே இந்த நாளில் அவரிடத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் பேசுவதற்கோ அல்லது அவருடைய சமூகத்தில் விண்ணப்பிப்பதற்கோ தகுதி இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தின ஒரு 100க்கு அதிபதி நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் தெய்வம் பேதுரு மூலம் கொர்நேலியுவுக்கு வார்த்தை தந்தார். எந்த ஜனத்திலாயினும் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க தேவனுக்கு பயப்படுற பயம் காணப்படணும். அவங்க நீதியை செய்கிறவர்களாய் காணப்படணும். அப்படி பயந்து நீதியை செஞ்சாங்கன்னா அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவனுக்கு உகந்தவர்கள். இந்த உகந்தவர்களுக்கு தான் கர்த்தர் மகிமையான காரியங்களை, இம்மைக்குரிய காரியங்களை செய்கிறார், மறுமைக்குரிய காரியங்களை செய்கிறார். அதில் ஒவ்வொரு மனுஷனாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். அநேக மனுஷர்கள் இருந்தால் கூட இந்த மாதத்தில் 4 வாரத்தில் 4 மனுஷனை குறித்து தியானிக்கிற பொழுது இந்த மத்தேயு 8லும் லூக்கா 7லும் சொல்லப்படுது தானே, இந்த 100க்கு அதிபதி ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி உகந்தவனாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்ம வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அதாவது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இந்த மனுஷன் இந்த 100க்கு அதிபதி என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதலாவது மூப்பர்கள், யூதர்களுடைய மூப்பர்களை ஆண்டவர் இயேசுவிடம் என்ன செய்யணும்னா அனுப்புகிறான். இந்த இடத்துல நம்ம டக்குன்னு பார்த்த மாதிரி நமக்கு என்னதுன்னா, இவன் பெரிய ஆள், அதனால தெரிஞ்சவங்கள வச்சு ஆண்டவர் இயேசுகிட்ட சப்போர்ட்டு கேட்குறான் அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். இப்போது அந்த மூப்பர்கள் வந்து சொல்லுகிற காரியத்தை குறித்து பாருங்கள், இவனுடைய தேவ பயம் விளங்கும். அந்த மூப்பர்கள் வந்து ஆண்டவர் இயேசுகிட்ட பேசுகிறாங்க. எப்படிலாம் பேசுகிறாங்க? கருத்தாய் வேண்டிக் கொண்டு, அவங்ககிட்ட காரணத்தை சரியாக சொல்லின்னு சொன்னா வேண்டிக் கொண்டு, நீ இந்த தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். அநேக நன்மைகளை அவன் செஞ்சிருக்கிறான். இவன் தேவனுக்கு பயப்படுற பயம் உள்ளவன் என்பதை காண்பிக்கிறதுக்கான வாசிக்கிறோம். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த சாலமோனை குறித்து தியானிக்கும் போது, சாலமோனே நீ அந்த அபிமெலேக்கை நோக்கி பார்த்திருந்தால் உன் வாழ்வு நலமாக இருந்திருக்கும் என்று சொல்லி தியானித்தோம். நல்லா கவனிக்கணும். இந்த சாலமோன் யாரை நோக்கி பார்த்துருக்குமா? அபிமெலேக்கு. அபிமெலேக்கு ஒரு மனைவிக்கு பிள்ளை இல்லை, ஆனால் இன்னொருத்தி ஒருவனுடைய சகோதரி மாத்திரம் என்னச்சுன்னா, சகோதரி தானே அவனை கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்தான். ஆனால் அந்நிய ஸ்திரியை, அதுலேயும் கூட விக்கிரக ஆராதனை செய்கிற ஸ்திரீகளை இந்த சாலமோன் திருமணம் பண்ணான். இங்கே வசனம் வாசிக்கிற பாருங்க. ஒரு இஸ்ரவேலன் அந்நிய ஸ்திரீகளை அல்லது விக்கிரகாரம் செய்கிற பெண்களை திருமணம் முடிச்சதுனால அந்த ஸ்திரீகள் அனைவருக்கு என்ன செஞ்சானா? கோயில்களை கட்டினா. ஆனால் லூக்கா 7:5 அந்நியன் ஒருவன் தேவ ஜனங்களுக்கு ஜெப ஆலயத்தை கட்டினானா. வேரியேஷன் உங்களுக்கு புரிபடுதா? வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? அமைதியாக இருக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்ததுனால கொஞ்சம் அசத்தும். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா ஈமான் பாஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் சத்தமா. அல்லேலூயா. கர்த்தரை சமூகத்தில் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்நியன் ஒருவன் வந்து யாரும் சொல்லலை எங்களுக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்லி, அவன் யூத ஜனங்களுடைய பரிசுத்தத்தை பார்க்குறான், யூதத்தினுடைய அந்த கற்பனையில் கை கொண்டதை பார்க்குறான், யூதத்துடைய தேவ பயபக்தியை பார்க்குறான். இதை பார்த்துட்டு இவனும் தேவனுக்கு பயந்தவன் என்ன செய்யனா, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை, ஜெப ஆலயத்தை கட்டுகிறான். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏரோது என்பவன் அவனு கூட ஒரு என்ன செய்யறான், சாலமோன் கட்டி இடிஞ்சு போன ஆலயத்தை அவனு கூட கட்டுகிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, கோரேஸ் என்றார் என்ன செய்கிறாரு, ஆலயத்தை கட்டுறதுக்கு அவரும் பயன்படுத்தப்படுகிறார்.
கோரேஸ் யார்? ஒரு ரட்சிக்கப்பட்டவனா அல்லது ஒரு யூதனா இஸ்ரவேலனா? கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஒரு இஸ்ரவேலன் அல்லது ஒரு யூதன் தன்னுடைய ஜனத்துக்கு தான் வணங்குற தெய்வத்துக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு அவன் பயப்படுறான், செய்ய மாட்டான். கோடீஸ்வரர் எத்தனை பேர் உண்டு. ஆனால் ஒரு அந்நியன் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு உதவி செய்கிறான். கர்த்தருடைய சொல்ல காத்துக்கிட்டே, இதுதான் தேவ பயம். ஆமென். இந்த கோயில் போனால் பயமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் திரும்பி திரும்பி அதை சொல்லுவேன். இஸ்ரவேலர் அல்லது ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் திருச்சபையார் நாம் விசுவாசிகள், நமக்கு பயமே இருக்காது. உலகத்தார் அப்படி பயபக்தியா அந்த குறித்த நேரத்தில் இந்த எஸ்தர் மீனாட்சி வரல அந்த மாதிரி அடிக்கடி தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் அந்த கோயிலுக்கு அதிகாலை எழுந்திரிச்சு தண்ணியை தலைக்கு ஊற்றிட்டு அந்நேரத்துக்கு நாங்கள் விடியங்குள்ளே போய் என்ன செய்வோம், அங்கே போய் நிற்போம். ஜீவனுள்ள தேவனை கும்பிட்டுருக்கு நாங்கள் அதிகாலையில் வர்றதுக்கு எங்களுக்குன்னா கஷ்டமா? அங்கேயே போய் நின்றமே, இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு என்ன எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பெரிய ஜீவனுள்ள தேவன் இவர் தொழுது கொள்ள வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நாம அந்நியலாக இருக்கிற பொழுது ரொம்ப பயபக்தியாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வந்த மாத்திரத்தில் நம்ம ஆண்டவர் தானே, நம்ம ஏசப்பா தானே, ரொம்ப அசட்டை. இந்த கோயில் பூனைக்கு பயமே தெரியாதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கோயிலில் இருக்கிற பூனை, கோயிலில் இருக்கிற அந்த சிற்பங்கள் மேலே, அதாவது அவங்க சாமி, அந்த சாமியில் என்ன செய்யும், மேலே ஏறும், 1 2 எல்லாம் செய்யும். அதுக்கு பயமே இருக்காது. ஏன்னா அது கோயிலில் இருக்க பூனை. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாம் கற்பனையை தெரிஞ்ச பிள்ளைகள். இந்த யூதர்கள் பிரமாணங்களை தெரிஞ்சவங்க. பிரமாணங்களை தெரிஞ்சுட்டு தான் சேட்டைகள் கூடுதல். தெரியாதவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா ஜெபாலயத்தை கட்டுறாங்க, தேவ ஜனங்களை நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவசனம் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இது ஒரு அந்நியன் ஒருவன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினா. ஆனால் அந்நிய தெய்வங்களுக்கு சாலமோன் ஆலயங்களை கட்டினான், கோயில்களை கட்டினான். எவ்வளோ பெரிய கூத்தா இருக்கு. அப்போது தேவபயம் எங்கே இருக்குது? தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கிறா, அந்நியர்கிட்ட இருக்குதா? சொத்தமாக சொல்லுங்களேன், அந்நியர்கிட்ட தான் இருக்கு. அப்போ அந்நியர்கிட்ட இருக்கிற தேவ பயம் கூட இன்னைக்கு தேவ பிள்ளைகள்கிட்ட. ஆனால் சொன்னது மட்டும் பேர் பெத்து பேருன்னு சொல்லுவாங்க. நான் கிறிஸ்தவன், நான் ஆவிக்கிறவன், நான் அபிஷேகம் பெற்றவன். ஆனால் இருக்கவே கூடாது. தேவ பயம் எப்போ இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசபையில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இவன் இன்னும் தேவ பயமுள்ளவன் என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வேதத்தில் ஏரோதுன்னு சொல்லி ஒரு என்ன சொல்லலாம், அந்த அதிபதி, ஒரு அதிபதி இருக்கிறான், கார்பங்கு தேசாதிபதி. அவன் என்ன செய்கிறான்னு சொல்லிக்கினா, ஏசுனா பார்க்கணும்னு சொல்லி பார்க்க ஆசைப்படுறான். ஒரு நாள் பிலாத்து என்பவன் என்ன, அவனுக்கு விசாரணைக்குள்ள ஏசுனர் வந்தபோது இவன் ஏரோது கட்டுப்பட்டுக்குள்ளானவர் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு ஏரோது டென்னிஸ் ஆரம்பிச்சுக்கிறார். இந்த ஏரோது ரொம்ப நாளாக ஏசுனா பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டே இருந்தான். ஏசுனாரை பார்த்துமே அவனுக்கு ஒரு சந்தோஷத்தில் அவன் என்ன செய்யறா, ஏசுனார் அப்போ செய்கிறவர் அடையாளம் செய்யணும்னு சொல்லி கேள்விப்பட்டு மாத்திரத்தில் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி, நீ இப்போ ஒரு அற்புதம் செய் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டு இயேசு ஒன்றுமே அவன்கிட்ட கண்டுக்கிறவே இல்லை, அமைதியாக இருக்கிறா. இப்போ என்னச்சுன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி அற்புதத்தை கேட்டால் நடக்கலை. இப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி ஏசுனார் என்னச்சுன்னா அடிக்க சொல்கிறா. தேவசல் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு அதிகாரி உண்டு. அதிகாரினா எப்படிப்பட்ட அதிகாரினா 100 பேருக்கு மேற்பட்ட 100க்கு அதிபதி. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 100க்கு அதிபதி. இந்த மனுஷன்ட்ட எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு. அத்தனை வேலைக்காரர்களும் ஒரு வெண்ணேசுனா வியாதிப்பட்டு படுத்த படுக்கையில் மரண அவதிக்கு நேரம் இருக்கிறான். அவனுக்கு இப்போ சுகம் வேணும். இந்த அரேபியர்கள் என்ன செய்வனா, நேசிக்கிற குதிரைகளை நல்லா பராமரிச்சுட்டு வருவாங்க. ஆனால் அந்த நேசிக்கிற குதிரை ஒரு நாள் ஏதாவது இடறி கால் ஒடிஞ்சிட்டுன்னு வச்சுங்க, அல்லது ஏதாவது பலவீனப்பட்டு சுகமெல்லாம் போச்சுன்னு வச்சுங்க, அரேபியர்கள் குதிரை என்ன செய்வாங்க, சுட்டு தள்ளிடுவாங்க. ஏன் முன்னுக்கு அந்த குதிரை எவ்வளவு பயன்பட்ட குதிரை, இது நோய்வாய்ப்பட்டு இது படுத்த படுக்கையில் இருக்கு, நான் பார்த்து சகிக்க முடியலை, அதனால என்ன சொன்னது
செத்தாலும் பரவாயில்ல, என் கையினால் சுட்டு தண்ணி சுட்டுருவாங்க. ஒரு வேலைக்காரன் சூமலாக இருக்குன்னா அந்த சூமலாத வேலைக்காரனை இவங்க என்ன செய்வாங்க, சாதனை பண்ண என்ன செய்வாங்க, முடியலையா வீட்டில் இருந்துக்கப்பா, வீட்டுக்கு போயிருப்பா, ஓ வீட்டை தேடி போயிரு, இப்படி தான் அனுப்பிச்சுவாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி அவனுக்கு எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டு முடியலை, மரண அவஸ்தைக்குள்ளே இருக்கிறான். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இந்த இயேசு என்று சொல்லப்படுற ஒருவர் உண்டு, அவர் எந்த நோயும் சுகமாக்குறவர். அவர்கிட்ட இப்போது யார் அனுப்புன்னு சொல்லி நல்ல ஞானமாக இருந்துச்சுன்னா யூதருடைய மூப்பரை அனுப்புகிறான். இந்த மாதிரி என் வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான், அவனுக்கு சுகம் எடுக்க முடியாத இயேசு நாட்டை போய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பரிந்து பேசுகிற தேவ பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் சரி இயேசு நாட்டை பேசலாம், இயேசு நாட்டை என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த விவரத்தை தெரிஞ்ச இந்த 100க்கு அதிபதி ஆண்டுகிட்ட போய் என் வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் என் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். இவன் இப்படி தான் சொன்னான். ஆனால் யூதர்கள் இவனை பற்றி நல்லா தெரிஞ்சனால இயேசுகிட்ட போய் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவன், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போது இவன் அதிகாரத்தை பயன்படுத்தி வேலைக்காரன்ட்ட நீ வேலைக்கு வேணாம்ப்பா, உனக்கே நிரந்தரமாக படிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ என்ன செஞ்சிரு, ஊரை தேடி வீட்டை தேடி மனைவி பிள்ளைகளை தேடி போயின்னு சொல்லி அனுப்பவே இல்லை. அதற்கு பதிலாக எவ்வளவு அவனை கவனிச்சுட்டு இப்போ அவனுக்கு ஒரு தெய்வீக சுகத்துக்காக தேவன் இயேசுவிடம் ஆட்களை அனுப்புகிறான். இதுதான் தேவ பயம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் வசனம் வாசிக்கிறோம். அந்த வசனம் சொல்லுது, இப்போ இயேசு இந்த மூப்பர்கிட்ட சொல்கிறாரு, நான் வர்றேன், வந்து அவனை சோமாக்க பறிச்சுறார், கூட போகிறார். அடுத்து பாருங்க, இன்னொரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்கு சமயமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஏசுனார் வீட்டு பக்கத்தில் வந்துட்டார் தெரியுது. இப்போது முதல்ல யார் அனுப்பிச்சா, மூப்பர்கள். இப்போ யார் அனுப்புகிறான், தன்னுடைய நண்பர்கள் அனுப்புகிறான். நண்பர்களை அனுப்பி ஏசு நாட்டு இப்படி சொல்லுங்கன்றான். எப்படி சொல்லணுமா, ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டான்றான். என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் தகுதியுடையவன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை தகுதியுடையவனாக எண்ணவில்லை, நான் பாத்திரவனாக இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயங்கரமான ஒரு வார்த்தை. இப்போ என்னென்ன சொன்னாங்க கேளுங்க. நண்பர்கள் அனுப்புகிறான். ஒரு 100க்கு அதிபதிக்கான அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவனும் அந்த ரேஞ்சில், அவங்களும் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, அவங்களும் நல்ல பொசிஷனில் தான் இருப்பாங்க. இவங்களை அனுப்புகிறான். இவங்களும் இந்த 100க்கு அதிபதி சொல்ல கேட்டு போகிறாங்க. போய் ஏசு நாட்டை பேசுகிறாங்க. இந்த மாதிரி 100க்கு அதிபதி சொன்னாருங்க, உங்கள்கிட்ட அவர் வர்றதுக்கும் அவரை தகுதியுடையவராக எண்ணலை, நீங்கள் அவர் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்காண்டி நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க, அதனால தன்னையும் தகுதியுடைய பாத்திரமாக எண்ணலை, அந்த வீட்டையும் தகுதியுடையதாக எண்ணலை. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் அவர் வீட்டுக்கு வராமே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம். எப்போவுமே இந்த உயர்ந்தவங்க அப்படி இந்த உயர்ந்த அந்த எண்ணத்தில், அந்தஸ்தில், அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பவரில் இறங்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன்ட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை பாருங்கள். ஆண்டவர் இயேசு சந்திக்கிறதுக்கே நான் தகுதி இல்லவே அல்லன்ற, என் வீட்டுக்கு வர்றதுக்கும் தகுதி கிடையாது நினைக்கின்றான். அதனால வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இந்த இயேசுன்னு அவர் மேலே எவ்வளோ ஒரு விசுவாசம். இவன் ஒரு கிறிஸ்தவனோ, இவன் ஒரு யூதனோ, இவன் ஒரு இஸ்ரவேலனோ இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் இதை இயேசு கண்டுபிடிச்சு சொல்கிறார். இப்போ இன்னமும் தன்னை பற்றி சொல்கிறான். 8ஆம் வசனத்துலேயும், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு
கீழ்ப்பட்டிருக்க சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். மூப்பட்ட சொல்லிவிடுறான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டி சமூகத்தில் இவ்வளவு பவர் இருக்கவன்ட்ட, ஆனாலும் இவ்வளோ பவர் இருந்தால் கூட ஏசுனார் தானே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம் பார்க்க வரவே இல்லை. காரணம் இவன்ட்டு இருக்கிற தேவ பயம். ஆனால் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். அவன் பேரே அநீதியில் நியாயது இல்லை. அந்த பாருங்க, அவன் பேர் என்ன பேரான்? அநீதியுள்ள நியாயாதி. இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படவே மாட்டான். தேவனுக்கு பயப்படாத என்ன செய்வான்? மனுஷனை மதிக்கவும் மாட்டான். தேவ பயம் இந்த பூமியில் கொஞ்சம் இருக்க போய்த்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து வாழ்கிறாங்க. இல்லாட்டா எவனும் என்ன செய்வான்? வெட்டுன்னு குத்துனேன்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் எங்கே பார்த்தாலும் அநீதி இருக்கும். அந்த அநீதி நிமித்தமாக பூமியே பூகம்பமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பெரிய பூகம்பமாக தான் இருக்கும். தேவ பயம் கொஞ்சம் இருக்க போய்த்தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் நீதி இருக்க போய்த்தான் கொஞ்சம் சீராக நடக்குது. தேவ பயமே இல்லாட்டா இந்த அநீதியில் நியாயாதிபதி அவன் தனக்கு தானே சொன்னான். 18:4 சொல்கிற பாருங்க. அவன் தனக்குத்தானே சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாமலும். அவன் வாயிலேருந்து வார்த்தை சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனை மதிக்க மாட்டேன். இப்பேற்பட்ட நியாயாதிபதி நல்ல கவனிச்சுக்களு. ஏன்னு சொன்னீங்கன்னா இவன்ட்டு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சுட்டு என்ன சொன்னா யாரையும் சட்டப்பட்டு நெவர் மைண்ட் சொல்லுவாங்க. யாரையும் என்ன நான் கண்டிக்கவே மாட்டான். அவனுக்கு அதிகாரம் அவ்வளோ இருக்கு. இங்கே அதிகாரமுடைய 100க்கு அதிபதி. அதிகாரம் இருந்தாலும் கூட இவன் தானே போக மாட்டான். என்ன அப்படி உலக பயமா? ஏசனை பார்த்து எது சொல்லுவார்னா இல்லை, தேவ பயம். உள்ளூர ஒரு கணம் பண்ணுகிற ஒரு மனுஷன். கர்த்தர் என்ன சொன்னா மதிப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால முதல்ல மூப்பரை அனுப்புகிறான், 2வது நண்பர்கள் அனுப்புகிறான். நண்பர்கிட்ட இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது ஒருவேளை ஏசுனாருக்கு இவனுக்கு அதிகாரம் தெரியாதுன்னு சொல்லி இவன் நினச்சிட்டு அவன் உலகத்தான் தானே, அதனால் திரும்பமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் ஒரு வேலைக்காரனை பார்த்து ஃபோன் சொன்னால் போவான், வான் சொன்னால் வருவான். இவ்வளோ அதிகாரம் எனக்கு இருக்குது, ஆனாலும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க வார்த்தை, ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் ஒவ்வொருத்தர சொல்லணும். இப்போ இஸ்ரவேலருக்குள்ள விசுவாசம் உள்ள பேர்கள் சொல்லுங்க. அப்போ ஆபிரகாம் யோசிக்கிறீங்க, அப்புறம் எப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் பேரையும் சொல்லுங்களேன். சிரிக்கிறீங்க. இஸ்ரவேலருக்குள்ள விசுவாசிகள், விசுவாசித்தவர்கள் எவ்வளோ பேருக்கு விசுவாசப்பட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா கடகடன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. சரி, அநேகர் உண்டு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மூவர், அப்புறம் தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அதுக்கடுத்து தானியல். இந்த 4 பேரும் பயங்கரமான ஆட்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன், எதுக்கு உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இப்போ இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஐயா, சூரியனை பார்த்து நில்லுன்னா நிற்கிற விசுவாசம் ஒருத்தனுக்கு இருந்துச்சு. 100 வயசுல பிள்ளையே இல்லாத ஒருத்தன் பிள்ளை பெற்றுக்கொள்ள ஒருத்தனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. 90 வயசுல செத்து போன கற்பனுக்கு கற்பத்தில் கனி கிடைக்குன்னு சொல்லி விசுவாசம் இருந்துச்சு. எரிகிற அக்கினிக்குள்ள நாங்கள் விழுந்தாலும் சரி, அந்த தேவன் எங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி எரிகிற அக்கினிக்குள்ள விழுந்து அது பூவை போல ஒரு நல்ல உலாவுற பீச்சு பார்க்க போல மாறின ஒரு பெரிய விசுவாசம் நடப்பித்த காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இப்பேற்பட்ட விசுவாசங்களாக நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை பார்க்குறோம். இயேசுனார் புகழ்கிற ஒரு விசுவாசம், இயேசுனார் ஆச்சரியப்படுகிற ஒரு விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? இஸ்ரவேலருக்குள்ள இல்லாத ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை கர்த்தர்
புகழ்கிறார், பெருமை பாராட்டுறார். ஆபிரகாம்கிட்ட இல்லாத விசுவாசங்க இது, தானியேல்கிட்ட இல்லாத விசுவாசம். சிங்கத்துக்குள்ளே போட்டாலும் சரி, அந்த சிங்கத்தவே கடிக்க விடாமல் சிங்கத்தையே தலைக்கெழுத்து வச்சு படுத்த தானியேல், அவன்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் ஒரு அந்நியன் ஆகிய 100க்கு அதிபதிட்ட இருக்கிற விசுவாசம் ஏசுநாதர் கண்டிராத விசுவாசம். சத்தம் போட்டு ஒரு அலையில சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய விசுவாசம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கோம், தேவஸ்தானம் உடன்படிக்கை செய்து திருவிருந்த பங்கு பெறுகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு காரியம் வந்து சேலத்தில் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் போச்சு. ஆண்டு சொன்னார், செத்து போயிட்டானா, அடக்க முடியாச்சா, அவனை எழுப்புவேன்னு சொன்னார். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, அதோடு விட்டாங்களா? நாரும் 3 நாளில் ஒரு சரீரத்தை என்ன ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். 4ஆவது நாள் நாற்றம் தொடங்கிடும். 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். அப்போ தான் ஆண்டு சொன்னார், நீ விசுவாசித்தால் மகிமையை பார்க்கணுமா, நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் தெய்வம் இந்த 100க்கு அதிபதியை புகழும்படியாக இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவனுடைய சமூகத்தில் நம்ம இப்போ ஒரு வசனத்தை தேட போகிறோம். இந்த ஆபிரகாமை வேதம் சொல்லிச்சு, கலாத்தியர் விசுவாசத்தான் அது அவனுக்கு நீதி எண்ணப்பட்டது. 6 3:6 கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் எப்படி எண்ணப்பட்டதா? விசுவாசம் எப்படியா மாறுது? இப்போ நீதியா எண்ணப்படுகிறது. இப்போ இவன் தேவனுக்கு பயப்படுறத கண்டுபிடிச்சிட்டோம், இவன் எப்படி நீதி செய்கிறான்றதை கண்டுபிடிக்கிறோம். ஏசுனார் இவனை பார்த்து, ஜனங்க இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார், கூட இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறார், சீசரை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்றார். அப்போ இவனுக்குள்ள என்ன இருக்குது? இந்த 100க்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம்தான் இது நீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவஸ்தான காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் பெறுது. விசுவாசிக்கிற பாக்கியவதி. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீதியை நடப்பிக்க இங்கே விசுவாசம் தேவைப்படுது. இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தான், ஆலயத்தை கட்டினான். இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தான், அதனால தேவ பயம் இருக்கனால தேவன்கிட்டயே நேருக்கு போய் பேசுறது கூட உள்ளூர என்ன சொன்னா கனம் பண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டு மூப்பர்லையும் நண்பர்களையும் அனுப்புனான். இப்போது ஆண்டவர் இவற்றுக்கு விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். இவனுக்கு விசுவாசம்தான் அது நீதியை நடப்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் தெய்வம் இந்த 6, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது இதில் போட்டு பாருங்க. வீட்டுக்கு போனார் 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்தனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அப்போ இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நம்ம வசனத்தில் 2 தீமோத்தேயு புத்தகம் 1:10 அல்லது 12 நினைக்கிறேன், அதில் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் நான் ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு நான் விசுவாசித்திருக்கிறவர் எனக்கு இந்த காரியத்துக்கு ஜெபத்துக்கு பதில் தருவா. இதுதாங்க விசுவாசம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கல்லுண்டு சமுத்திரம் விழுன்னு சொன்னால் அது நடக்கும்னு சொல்லி என்ன நான் சொல்லிட்டு நான் என் உள்ளத்தில் விசுவாசிக்கணும். இந்த அத்தி மரத்தை பார்த்து சமுத்திரம் நடப்படுவாயாக அவர் சொல்லிட்டு நான் சொன்னது நடக்கும் சொல்லி விசுவாசிக்கணும். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கேட்குறவங்க சிரிப்பாங்க. அப்புறம் அந்த சொன்னாலும் என்ன செய்வார், இது எப்படி நடக்கும்பார். அப்போ இது நடக்குமா? ஒரு நாள் நடக்காது. எதை சொல்கிறோமோ அது நடக்கும் சொல்லி என்ன சொன்னால் உள்ளத்தில் விசுவாசிக்குமா. இதைத்தான் ஆண்டவர் மார்க் 11 நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அப்போ தேவ சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த நாளில் இந்த 100க்கு அதிபதி சொல்கிற வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்.
ஆண்டு சமுதிர இப்பேற்பட்ட ஒரு 100க்கு அதிபதி, இவனுக்கு இன்னைக்கு வேதம் கொடுக்காத ஒரு 10-35 வார்த்தை நாம் இவனுக்கு வைக்கிறோம். இவன் ஒரு உகந்த 100க்கு அதிபதி, தேவனுக்கு உகந்த 100க்கு அதிபதி. ஏன்னு சொன்னீங்கன்னா அப்போஸ்தலர் 10:35 தேவ பயம் இருக்கணும், நீதியை நடப்பிக்கணும். இவங்க தான் தேவனுக்கு உகந்தவர்கள். தேவனுக்கு உகந்தவர்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இப்போது என்னென்ன நன்மைகள் செய்கிறார் அப்படின்றத நம்ம வரிசைக்கிறமாக பார்க்க போகிறோம். என்ன நன்மை செய்தார்? 7:10 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவன் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்துக்கு பதில் கிடைச்சிச்சு. வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருந்தான். நம்ம வாசிக்கிற என்னது 2ஆம் வசனம் 7:2 என்ன வாசித்தோம்? பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு, அவன் வியாதி வந்ததே சாவுக்கு ஏதுவான வியாதி தான். மரண அவஸ்தைன்னு சொன்ன என்னது? மரணத்துக்குள்ளே போயிடுவான்னு அர்த்தம். நம்ம எலிசாவு கூட என்ன வந்துச்சு? மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு தானே வந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாட்கள் சின்னச்சுன்னா இறந்துட்டான். ஆனால் இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான். ஆனால் அந்த மரணத்திலிருந்து தப்பிச்சிட்டான். காரணம் 100க்கு அதிபதி ஜெபம். 100க்கு அதிபதி தேவனுக்கு உகந்தவனாக இருந்ததுனால இந்த மரண வேதனையிலேருந்து இந்த மரண அவஸ்தையிலேருந்து விடுதலையாகி இவன் உயிர் காக்கப்பட்டான். அப்போ இம்மைக்குரிய ஒரு பெரிய நன்மையை பெற்று கொண்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இவன் என்னென்ன நன்மையை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதே வசனத்தில் வாசித்த வசனத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது இவன் ஆண்டு சமூகத்தில் வரவில்லை, ஆண்டு சமூகத்தில் செபிக்கலை. ஆனால் இவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கேள்விப்பட்டு, இவனுடைய வார்த்தையை கேள்விப்பட்டு அவனுக்கு ஒரு குட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அது என்ன சர்டிஃபிகேட்டா? நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்குறார். அது யார்கிட்ட கொடுக்குறார்? இப்போது இஸ்ரவேலருக்கு கொடுக்குறார். இஸ்ரவேலருக்குள்ளும் காணாத விசுவாசம் நான் கண்டேன். அப்போது இந்த 100க்கு அதிபதி இருக்கிற விசுவாச பட்டியலே இவன் தான் ஃபஸ்ட் பெஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபிக்கிற போது கண்டிப்பாக நமக்கு விசுவாசம் கொடுப்பார். இன்றைக்கி இருந்து நம்ம ஜெபத்தில் ஒரு முன்னேற்றம் காணணும்னா, ஆபிரகாம்கிட்ட இல்லாத விசுவாசம் கூட 100க்கு அதிபதி இருந்துச்சு ஆண்டவரே, ஒரு அந்நியன்ட்ட இருந்து ஆண்டவரே, அப்பேற்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட விசுவாசம் நான் இருந்தேன்னா என்னையும் புகழ்ச்சிக்குரிய பாத்திரமாக நீங்கள் மாற்றுவீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? விசுவாசம் பேசிட்டு நம்ம கடந்து போயிடுறது வேஸ்ட்டு. விசுவாசத்தை நடைமுறை கண்டு வரதான் நல்லது. இப்போது இவனுக்கு ஒரு நன்னடத்தை சான்றிதழ் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இன்னும் 2 கொரிந்தியர் 10:18 வசனத்தை வாசிங்க. இந்த நன்னடத்தை சான்றிதழ் மூலம் இவன்கிட்ட இல்லாத ஒரு சுபாவத்தை உள்ளுக்கு இருக்கிறத நம்ம வெளியே பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10:18 வாசிங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். இப்போ ஆண்டவர் இவனை உத்தமன் சொல்லலை, விசுவாசத்தில் வல்லவன் சொல்லிட்டார். இப்போ சொன்னதுனால கர்த்தர் அவனை புகழ்றார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்னை காண வேண்டும் வாசியாக இருந்தான், கண்டான், கண்டு களி கூர்ந்தான் சொல்றார். ஆபிரகாம் பற்றி பேசுகிறார். ஆண்டவர் பழைய பள்ளிக்கிற மனுஷன்லாம் பற்றி பேசுகிறார், மோசையை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த 100க்கு அதிபதியை புகழ்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புகழ்றதுனால 2 கொரிந்தியர் 10:18 படி இவன் எப்படி மாறுறான்? ஆமென். மனுஷனால் புகழப்படுவனாய் அல்ல, கர்த்தரால் புகழப்படுவான். கர்த்தரால் புகழப்படுவனே உத்தமன். ஸ்தோத்திரம். அந்த அபிமெலேக்கு குறித்து நம்ம ஒரு வார்த்தை வாசித்தோம். ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இந்த காரியத்தை நான் செய்தேன். கவனிக்கிறீங்களா? அவன் உத்தம சொன்ன மாத்திரம் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உத்தம இருதயத்தோடு செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியுன்றார். அப்போது அவரும் என்ன செய்கிறார்? ரிஃப்ளெக்ட் பண்ணுறார், பதில் கொடுக்கிறார். அப்போ உத்தமம் தான். ஓகேயா?
இப்போது இந்த இடத்துல இவன் உத்தமனான்னு சொல்லி நமக்கு தெரியல. இவர் புகழ்கிறதுனால தேவன் யாரெல்லாம் புகழ்கிறாரோ அவங்களாம் உத்தமன். என்னை பற்றி ஆண்டவர் யார்கிட்டையாவது பேசணும். தேவ பிள்ளைகளே, அப்படி இங்கே சொல்லுங்கள், ஏசப்பா என்னை பற்றி யார்கிட்டையாவது சொல்லுங்கள். நான் என் வாழ்க்கை அப்படியா இருக்கும். உள்ளத்தின் ஆழத்தை நான் சொல்கிறேன். என்னை பற்றி யார்கிட்டையாவது பேசுங்க. இந்த மனுஷனை பற்றி ஆண்டவர் நினைச்சாரு, அவன் இல்லை அங்கே, ஆனால் அவனை பற்றி நினைச்சாரு, இவனை போல விசுவாசத்தை எங்கேயுமே நான் பார்க்கல, இவனை போல ஒருத்தர் நான் பார்க்கவே என்றார். அப்பேற்பட்ட விசுவாசம். அப்போ எனக்குள்ள அந்த ஒரு பக்தி, தேவ பயம், நீதி நடப்பிக்கிற காரியம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக கர்த்தர் என்னை பற்றி இன்னொருத்தனை சொல்லுவார். நம்ம இங்கே கூடி வந்திருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் குடும்பத்தில் கர்த்தர் சொல்லணும். சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய நடக்கையை பார்த்து, இந்த உலகம் நம்ம நடக்கையை பார்த்து அவங்களா ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களா கர்த்தருக்குள்ள வருவாங்க. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மை புகழுறா இருப்பா. ஆமென். ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 4 பேருக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பீங்க, ஒரு அரசியல்வாதி மாதிரி 4 பேருக்கு ஏதாவது செய்வீங்க, அப்படி சொன்னமே 4 பேர் புகழ்ந்துருவாங்க. அதுதான் வேன் சொல்லுது 2:10 வேன் சொல்லுது, நீங்கள் மனுஷரால் புகழப்படுறீங்க, நீங்கள் உத்தமர் கிடையாதுப்பா. நான் உங்களை புகழணும். ஹல்லேலூயா. கர்த்தர் புகழணுங்க. கர்த்தர் புகழ்ந்துட்டார்னா இன்னைக்கு நேருக்கு நேரே சிலர் புகழ்வாங்க, இல்லாதப்பையும் புகழ்வாங்க. இது மனுஷர்கள். என் தேவனே, நீங்கள் புகழ் மாதிரி, நீங்கள் வார்த்தையும் சொல்கிற மாதிரி நான் நடக்கணும். இந்த சீசனில் ஒரு அருமையான ஜெபம் உண்டு. எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இப்படி நடந்துட்டோம்னா நாம தான் உகந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த உகந்தவர்களுக்கு இம்மையில கேட்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. அடுத்து நன்னடத்தை சர்டிஃபிகேட் உண்டு. அடுத்தபடியாக வேதனம் வாசிக்கிற காரியங்களை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மத்தேயுக்கு திரும்பி வரும். அந்த வசனத்தை மாதம் பார்த்தீங்களா, 8:10 வாசிங்க. ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை சொல்லுகிறேன். தொடர்ந்து இதான் முக்கியமான காரியம். அநேகர் கிழக்கு மேற்கு ஹல்லேலூயா. என்னங்க போட்டிருக்கு? அநேகர் வருவாங்க. இப்போ யாரோட பந்தி இருக்க போகிறாங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இவங்கெல்லாம் முற்பிதாக்கள் பிரச்சி பெற்ற முற்பிதாக்கள். இவங்களோட உட்காந்து பந்தியில் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. யார் இவங்க? கிழக்கில் மேற்கில் யார் இருக்கா? அந்நியர்கள், அறியாதவர்கள். இவங்க தான் விசுவாசத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்போட வந்து பந்தியில் இருக்கிறாங்க. இவங்களாம் யாரு சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. நாமங்க. கீழே தேசத்தில் இருக்க நாம, மேலே தேசத்தில் இருக்க வேறவங்க ஐரோப்பியர்கள். இப்போ இவங்களாம் ஐரோப்பியர்களாலும் சரி, அமெரிக்கலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்திய ஆசிய நாட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், ஆசிய கண்டத்தில் யாராக இருந்தாலும் சரி, இவங்களாம் கிழக்கில் மேற்கிறவர்கள். இவங்கெல்லாம் என்ன சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்போட வந்து என்ன சொன்னாங்க, பந்தியிருப்பாங்க. காரணம், இவங்களாம் அந்த 100க்கு அதிபதியை போல விசுவாசம் உடையவர்கள். அதில் 100க்கு அதிபதியும் இந்த பந்தியில் உட்காருவான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இம்மைக்குரிய ஜபத்துக்கும் பதில் கிடைச்சி, மறுமைக்குரிய ஒரு காரியத்துக்கும் ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். நீ அவனை பார்த்து சொல்ல, அவர்களுக்கு சொல்கிறார், இஸ்ரேலுக்கு சொல்கிறார், இந்த பார்ப்பா, இந்த 100க்கு அதிபதி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய விஷயமா பந்தியில் உட்காந்து சாப்பிடுவான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல, ராஜ்யத்தின் புத்திரரோ, நான் தான் பெரிய ஆள், நான் தான் இஸ்ரவேல, எனக்கு தான் கானான் கொடுத்தாரு, என் பிதாக்களுக்கு கொடுத்தது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டே, நீயோ புறம்பானையிலே தள்ளப்படுவார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ பயம் எப்போ நம்மகிட்ட காணப்படும்? தேவனுடைய சித்தம் செய்வதற்கு வாஞ்சியோடு காணப்படணும். அதாவது நீதி நடப்பிக்கிறதுக்கு. அடுத்த சமூகத்தில்
ஆண்டுடைய சமூகத்தில் இந்த முற்பிதாக்களோடு பந்தி இருக்கிற காரியத்தை குறித்து பேசும்போது இன்னும் நம்ம மற்ற பந்தியம் குறித்து நம்ம என்ன சொன்னால் கொஞ்சம் தியானிக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இதையும் சீசர்களுக்கு ஒரு பந்தி கொடுக்குறார். பந்தி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே லூக்கா 22, 29, 30. லூக்கா 22, 29, 30 வாசிங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பிதாவின் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். இங்கே பந்தியில் உட்காருகிற ஒரு பாக்கியத்தை யாருக்கு சொல்கிறார் ஆண்டவர்? சீசர்களுக்கு சொல்கிறார். சீசர்களை பார்த்து, நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறேன், பிதா ராஜ்யத்தை ஏற்படுத்த போல அந்த ராஜ்யத்தை நீங்கள் சிங்காசனம் உட்காந்து நீங்கள் என்ன செய்வீங்க? பந்தியில் அமர்றதை குறித்து நம்ம என் பந்தியிலே போஜன பானம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. அப்போது இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் பிள்ளையோட 100க்கு அதிபதியும் பந்தியில் இருக்கிறான். இப்போ சீடர்களும் பந்தியில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம இருக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்ம எப்போ இந்த பந்தியில் போய் நம்ம நுழையிற ஸ்லாக்கியம் இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பந்தியின் காரியத்துக்கு சான்று பேசுகிறார். ஜெயம் கொண்டவர்களுக்கு, வெற்றி பெறவர்களுக்கு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்தபடிக்கு. அத பந்தியின் காரியம். அடுத்து முன்னாடி இருக்க வசனத்தை வாசிங்க. 19. தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில், பாருங்க, அவன் வீடுன்னு போடல, அவனிடத்தில் பிரவேசிப்பேன். அப்புறம் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நானும் இயேசும் உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிட்ற ஒரு ஸ்லாக்கியம் வருது. அல்லேலூயா. முதல்ல 100க்கு அதிபதிக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதுக்கடுத்து சீடர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம். அடுத்து சபை அல்லது விசுவாசங்களில் நமக்கு, நான் அவரோடும் அவர் என்னோடும் உட்காந்து சமமாக உட்காந்து சாப்பிட்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். எப்போ? வாசிங்க 19 வாசிங்க. சத்தத்தை கேட்கணும். இந்த சத்தம் சில நேரத்தில் மாயை போல இருக்கும். அநேகம் இந்த சத்தத்துக்கு நினைச்சுவாங்க, விடுபட்டு போயிடுவாங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவனாக காணப்படுவனே பாக்கியவான். அல்லேலூயா. எஜமான் வரும்போது தூங்கிட்டு இருந்தோம்னா செத்தோம், விடுபட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஆடுகள்லாம் மேய்ப்படி சத்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால ஒரு ஏதாவது ஓனாய் வருது, ஒரு சிங்கம் வருதுன்னா இந்த ஆடுகள் இந்த மேய்ப்படைய சத்தத்தை கேட்டதுனால ஒரு சிக்னல் கொடுப்பார். பார்த்தீங்க, மேய்ப்பன் உடனே எங்கே இருந்தாலும் சரி கடகடன்னு இந்த மேய்ப்பன் இருக்கிற பக்கத்தில் ஓடி வந்துடும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கோல் இருக்கும், ஒரு தடி இருக்கும். தடி வச்சு நினைச்சிருவார், ஓனாய் சிங்கத்தை வெளுத்து கட்டுருவார். இவர் சிக்னல் கொடுப்பார். ஏதோ ஒரு வருதுன்னா இவர் வித்தியாசம் ஒரு பேச்சு பேசுவார் ஆடுகள்கிட்ட. பேசின மாத்திரத்தில் வரும். இப்போ இந்த பேச்சே தெரியாத ஆடுகளுக்கு, இந்த சிக்னல் தெரியாத ஆடுகளுக்கு என்ன செய்யும்? ஓனாய் சாப்பிட்டுட்டு போயிடும். ஆண்டு வருகும் போது ஒரு எக்காலம் தோணிக்கும். இதான் கதவை தட்டு, நான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு எக்காலம் தோணிக்கும். அது மருவமாக்கப்படுவதற்கு தான் அந்த எக்காலம் கேட்கும். இப்போ மருவமாக்கப்படுவோம். இப்போ மருவமாக்கப்படுவதற்கு தேவசமத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த மருவத்துக்கான செவ வாழ்வு, வேத வாசிப்பின் வாஞ்சை, ஆவிக்குரிய ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் நம்மளை காணப்பட்டு கொண்டு வளர்ந்து கொண்டே வரணும். இதுதான் மருவத்துக்கு நேரம் நம்ம நடத்தும். அல்லேலூயா. ஒருவரும் சபைக்கு வந்த ஒருவரும் என்ன சொல்றார்? பரலத்துக்கு விடுபட்டு போயிடவே கூடாது. எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்கணும். எல்லாரும் மருவம் ஆகணும். எல்லாரும் மகிமையில் பிரவேசிக்கணும். எல்லாரும் அவரோடு நானும் என்னோடு அவரும் சாப்பாடு, போஜனம், பந்தி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தேவசமத்தில் அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு, நான் எவனை எழுப்பேன்னு சொல்லி கேட்டால் என்னைய சாப்பிடணுன்றார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில்
என் மாம்சத்தை புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுன்றார். உடனே மாம்சம் ரத்தம் சதையும் ரத்தத்தையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது யோவான் 1:1 படி வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? புசிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எழுத்தின்படியும் அவருடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து அவருடைய ரத்தத்தை நினைவு கூர்ந்து அப்பத்தையும் பாத்திரத்திலும் புசித்து பானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பண்ணப்படாத இருந்தீங்கன்னா ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இந்த பரிசுத்த பந்தியில் என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். ஏன் சொன்னீங்கன்னா அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் 6 அப்படி தான் சொல்கிறார். 48 58 வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னா யோவானில் ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்லிட்டு வர. ஏன் சரீரத்தை புசித்து ஏன் ரத்தத்தை பானம் பண்ணாதான் அவன் என்னோட ஐக்கியமாக இருக்கிறவன், அவனைத்தான் நான் கடைசி நாள் எழுப்புவேன். இதுதான் மெய்யான போஜனம், மெய்யான பானம். அப்போது கடைசியில் சுருக்கி பிடிச்சு பார்த்தோம்னா அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிக்க சொல்கிறது என்னன்னா வார்த்தை. யோவான் 1:1 படி ஆதிய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையாகி இயேசுவை நான் புசிக்கணும், நான் ரிசீவ் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னா மரண நாளில் நான் நித்திரை கொள்கிற பொழுது, நான் பூமியில் தூளில் நித்திரை பண்ணுவது என்னை கடைசி நாள் அவர் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இதெல்லாம் பந்தியின் காரியங்கள் முடிஞ்சிட்டு அடுத்தபடியாக நம்ம வாசித்த மத்தேயு 8:11 என்ன சொல்லுச்சுன்னா, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பானைகளிலே ரொம்ப கன்றாவி, ரொம்ப மோசம். அடுத்த காத்துக்கிற தேவ பிள்ளைகளே கவனித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நான் சர்ச்சுக்கு வந்துட்டு நான் தேவனை பணிந்து கொண்டுட்டு தேவனுக்கு நான் ஏராளமாக காணிக்க கொடுத்துட்டு நான் தேவனி சமூகத்தில் என் முழங்காலம் முடக்கி நல்லா தேய்ச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்லிவிட்டு நான் ராஜ்யத்தின் புத்திரராக இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது? புறமான இருளில் தள்ளப்பட்டு போயிடக்கூடாது. புறமான இருளில் தள்ளப்பட்டு போயாச்சுன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு தட்டினாலும் கதவை திறக்க மாட்டார். அன்னைக்கு ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தான்னு கூப்பிட்டாலும் அவருக்கு செவி கேட்காது. ஏன்னா அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகற்று போங்கன்றார். ரொம்ப ஜாக்கிரதையாக்கணும். ஏன்னா நான் சர்ச்சுக்கு வந்துட்டும் இன்னும் அக்கிரமத்தை விடாமல் இருந்தேன்னா அப்புறம் நான் என்னத்தை நீதி செய்ய முடியும்? அக்கிரம செய்யக்காரன் தான் சொல்லுவார். நான் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் கடைசி நேரத்தில் போய் எண்ணெய் இல்லை ஆண்டவரை இன்னும் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ கதவை தரங்க ஆண்டவர்னு சொன்னால் திறப்பாரா? இல்லை, உங்களை அறியேன்னு சொல்லுவார். தேவசம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே இந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. 11 உண்டாயிருக்கும். ஆண்டு சமூகத்தில் நாம் இஸ்ரவேலர்கள், ஆவிக்கிற இஸ்ரவேலர்கள், நம்முடைய வாழ்வு அநேகருக்கு மலையின் மேல் இருக்க பட்டணத்தை போல வெளிச்சமாக இருக்கும். விளக்கு தண்ணியின் மேல் இருக்கிற விளக்கை போல பிரகாசமாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நான் மற்றவங்களுக்கு இருளாக இருந்தேன்னா நான் இடரல் உண்டாக்குகிறவன். இடரல் செய்யக்காரில் அகன்று போகுன்னு சொல்லுவார். எப்படி இடரல்? நல்லா கவனிச்சுக்க. முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். நான் இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், வருஷமாகுது, வருஷங்களாகுது, வந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் உடுத்துகிற உடை, நான் முடிவெட்டுற முடிவெட்டு, நான் அலங்கரிக்கிற அலங்காரம், நான் அணிகிற ஆபரணங்கள், நான் ஒவ்வொரு உடையுடைய காரியங்கள் எல்லாமே எனக்கு பின்னாடி சர்ச்சுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், 10 வருஷத்துக்கு பின்னாடி வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு மாதிரியாக நான் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? நீங்கள் உடுத்துகிற உடைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாதிரியாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிற பார்த்தீங்களா செல்ஃபோன், நீங்கள் ஜெப வேலையில் நீங்கள் சில நேரத்தில் ஆராதனை பாட்டுக்காண்டி செல்ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, அல்லது வசனத்துக்காண்டி செல்ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, வசனத்தை செல்ஃபோனில் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன இவர் செல்ஃபோனு, இந்த அக்கா செல்ஃபோன்லேயே இருக்காங்க, அப்போது சர்ச்சில் செல்ஃபோன் பயன்படுத்திக்கலாமா? நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்றீங்க? உங்களுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இடரலாக இருக்கிறீங்க. நீங்கள் அந்த முடி வெட்டுறதுல பசங்கனாலும் சரி, பச்சையாக சொன்னால் சட்டை போடுறதில்ல ஜாக்கிரதை, ப்ளவுஸ் சொல்லணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க இவங்க ஆவிக்கிற சபைக்கு தானே போகிறாங்க, இவங்க போடுற ப்ளவுஸ் மாதிரி இவங்க போட இப்படி போட்டாங்களே, நம்மளும் இப்படி போட்டால் என்னன்னு சொல்லி இடர்னாங்கன்னா உங்களுக்கு வசனம் சொல்லுது,
சமுத்திரத்தில் போடணும். அதுலேயும் கூட சமுத்திரம் போட தப்பிச்சு வராதபடிக்கு கழுத்தில் ஒரு திருகை கல், எந்திர கல்லை கட்டி போடணும். அப்போ தான் நீ மேலே வந்துட மாட்டார். தேவையா? நான் எந்த இதில் முழங்கால் புடலில் மாதிரியாக இருக்கிறியா? நான் ஜெபிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஸ்தோத்திர மண்டலில் மாதிரியாக இருக்குன்னா, மற்றவர்கள் சுவிசேஷங்கிற மாதிரியாக இருக்குன்னா, நான் இடரில் உண்டாக்குனா இருக்கவே கூட. எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யணும்? 400 சொல்லுவாங்க. முன் மாதிரி. என் வாழ்க்கை முன் மாதிரி அறிஞ்சினிங்கன்னா என்னை பார்த்து 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவசமத்துக்கு வந்தவன், நான் பரலோகத்துக்கு தான் போக முடியும் ஒழிய எங்கே போயிடக்கூடாது? புறமான இருளுக்கு. அங்கே என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடிப்பு உண்டா இருக்கும். கடகடன்னு வாசித்து நம்ம முடிச்சிருமா? மார்க் விசேஷம் 10ஆம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 9:42 இருந்து 9:42 மாத்திரம் வாசிங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, என்கிட்ட விசுவாசமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு சிறியரில் ஒருவனுக்கு யார் இடர் உண்டாக்கணும், அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் அவனை தள்ளி போடுது, அவனுக்கு நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம். 44 வருஷத்தில் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் ஆக்கி அவன் கடைசி வரைக்கும் எப்படி வாசித்துட்டே போகலாம். நமக்கு டைமில் முடிக்க போகிறோம். தேவத்தை காத்துக்கிற தேவ பிள்ளையிலே இப்போ யார் சொல்ல முடியும்? எத்தனை பேரை பார்த்தோம் இன்னைக்கு? இல்லை, 4 வாரத்துக்கு 4 பேரை பார்த்தோம். வருஷம் சொல்லுங்க. கொர்நேலியு, எபெத்மெலேக்கு, அபிமெலேக்கு, 100க்கு அதிபதி. விசுவாசத்தில் முதன்மையான 100க்கு அதிபதி. தேவத்தில் காத்துக்கிற தேவ பிள்ளையில நம்ம செயல்களும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய நீதி நடப்புகிறாய் காணப்பட உகந்தமாயிருது. இம்மைக்குரிய நன்மையிலையும் மறுமைக்குரிய நன்மையில் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமத்தோடு நம்ம நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மைமீன் ராஜாவே, நீங்கள் கொடுத்திருந்த அன்றே 24ஆம் ஆண்டு 4வது மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் தேவ சமூகத்தில் வார்த்தையில் தியானிக்க வச்சிங்களே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் என்னோடும் எங்களோடு பேசுனதுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எவ்விதத்திலும் இந்த விசுவாசத்தில் முதன்மையான 100க்கு அதிபதி போல வாழ்ந்து ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் முன்மாதிரியாய் காணப்பட உதவி செய்யுங்க. இது நிமித்தமாய் எந்த இடர்களும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. நாங்கள் தேவ சமூகத்துக்கு வந்தும் ஜெபிச்சும் வேதம் வாசித்தும் நாங்கள் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பித்து உகந்தவர்களாக எப்போதும் காணப்பட உதவி. வந்த பிள்ளையை ஆஸ்வதிங்க, சந்தோஷமானதை நிரப்புங்க. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட உதவி. ஒருவரும் விடுபடாவிடிக்கு காத்துக்கொள்ளும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிவும்போடு மன்றாடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய